செம்மறி ஆடு பண்ணை வந்து வச்சுருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் அந்த ஆட்டுக்கு வந்து சத்து மருந்து கொடுப்பாங்க. ஏன்னா வந்து ஆட்டுக்கு வந்து இப்போ மழை காலம் சீசனால் அதுக்கான மருந்து நம்ம கொடுத்தா மட்டும்தான் ஆட்டை வந்து நம்ம பாதுகாக்க முடியும். கிட்டத்தட்ட ஒரு 50 ஆடு இருக்குது. இந்த 50 ஆட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க இந்த மருந்தை வந்து அந்த இன்ஜெக்ஷன் இது மூலிமா வாய் மூலிமா வந்து மருந்து கொடுத்துட்டு அது பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கலர் பெயிண்ட் வந்து அடிச்சிருவாங்க. அந்த பெயிண்ட் எப்படி இவங்க தயாரிக்கிறாங்க பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. குங்குமம் இருக்குல்ல, குங்குமத்தில் வந்து எண்ணெய் ஃபுல்லாக திக்காக தடவி அந்த பெயிண்ட்டை வந்து தடவுறாங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா 50 ஆட்டுக்குமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து மருந்து கொடுத்தோம்ன்றது நம்மளுக்கு தெரியாது. அதுக்கு அடையாளம் தான் மருந்து கொடுத்த ஆட்டுக்கு அந்த பின்னாடி வந்து பெயிண்ட் அடித்து அவங்க தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. ஆட்டு பண்ணையில் நல்ல லாபம் இருக்குது. இருந்தாலும் நோய் மேலாண்மை தடுப்பு நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த ஆட்டு பண்ணை வைக்கணும். சும்மா நம்மளும் ஆட்டை பண்ணை வைக்கணும், ஆடை மேய்ச்சணும்னு சொல்லிட்டு போனோம்னா நம்மளுக்கு எல்லா ஆடுமே இறக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மழை காலங்களிலும் வெயில் காலங்களிலும் ஆட்டுக்கு என்ன நோய் வரும், அதுக்கு முன்கூட்டியே நமக்கு என்ன மருந்து கொடுக்கணும் என்பதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும் மறக்காமல்.